நித்யா மற்றும் சங்கி எப்படி திடீர் நண்பர்கள் ஆனார்கள்? பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. சென்னையில் இன்று தேமுதிக சார்பில் தமிழக மின் வாரியத்தில் கேங்மேன் தொழிலாளர்களை கள உதவியாளர்களை அறிவிக்க கோரி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவர் பேசியதாவது, கலைஞருக்கு மத்திய அரசின் துணையோடு 100 ரூபாய் நாணயத்தை திமுக அரசு வெளியிட்டுள்ளது. கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டதை நான் வரவேற்கின்றேன். அவருடைய பணிகள் போற்றக்கூடியது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே சமயம் திமுகவுக்கு வேண்டுமென்றால் பாஜகவை ஆதரிக்கிறார்கள், இல்லை என்றால் அவதூறு பரப்புகிறார்கள். இது என்ன வகையில் நியாயம்? முன்னதாக நிதி யோக கூட்டத்தில் புறக்கணித்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது மத்திய அமைச்சரை அழைத்து வந்து தன்னுடைய தந்தைக்கு நாணயம் வெளியிட்டுள்ளார். இதிலிருந்து வேண்டுமென்றால் ஒரு நிலைப்பாடும் வேண்டாம் என்றால் மற்றொரு நிலைப்பாடு திமுக எடுக்கிறது என்பது தெரிய வருகிறது. மேலும் பாஜகவை சங்கி என்று விமர்சிக்கும் திமுக தனக்கு தேவைப்படும் போது மட்டும் அரவணைத்துக் கொள்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இல்ல மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு தான் முதல்ல நான் இப்பயே சொல்றேன் எல்லா சாலைகளையும் முதல்ல சீர் பண்ணுங்க. ஏற்கனவே பல வாட்டி சென்னை ஃப்ளட்ல நம்ம பாதிச்சிருக்கோம். இன்னும் எல்லா சாலைகளும் பழுதடைஞ்சிருக்கிறது. நாளைக்கு மழை வந்த பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நிச்சயமாக இப்பொழுதே அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை அரசு பாத்துக்கொண்டு சொல்றாரு முதல்வர். நாளைக்கு வந்த பிறகு மக்கள் தான் கஷ்டப்பட போறீங்க. உங்க வீடு இருக்கிற ஏரியாவோ, உங்க தலைமைச் செயலக இருக்கிற ஏரியாவோ எந்த ப்ராப்ளம் இல்ல. சோ மக்கள் நிலையை உணர்ந்து இப்பொழுதே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி நேற்று கலைஞர் அவர்களுக்கு 100 ரூபாய் நாணயத்தை இந்த அரசு மத்திய அரசின் துணையோட வெளியிட்டிருக்காங்க. 100 ஆண்டு காலம் வாழ்ந்த கலைஞருக்கு நாம வாழ்த்துக்களை சொல்றோம். அவருடைய பணி நிச்சயமாக போட்டக்கூடியது, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா இவங்களுக்கு தேவைன்னா பிஜேபி அரவணைச்சுக்குவாங்க, இவங்களுக்கு தேவையில்லைன்னா என்ன வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் பேசி திட்டுவாங்க. அதனால இன்னைக்கு அந்த கூட்டணியை சேர்ந்த எல்லாரும் அந்த விழாவில் போய் பங்கேற்றாங்க. இது எந்த வகையில நியாயம்? அதே மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு டெல்லிக்கு போகாம புறக்கணிச்சார் முதல்வர். இன்னைக்கு அதே மத்திய அமைச்சரை அழைத்து தன்னுடைய தகப்பனாருக்கு 100 ரூபாய் வெளியிட்ட மட்டும் இன்னைக்கு நான் உலகில் ரொம்ப மிக மகிழ்ச்சியா இருக்குன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். சோ இது எல்லாமே ஒரு முரண்பாடாக இருக்கிறது. இவங்களுக்கு வேணும்னா ஒரு நிலைப்பாடு, இவர்களுக்கு வேண்டாம் என்றால் ஒரு நிலைப்பாடு. இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கறத இந்த நேரத்துல நான் சொல்றேன். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில பேராசிரியர்கள் நியமனத்துல எந்த அளவு ஒரு ஊழல் நடந்திருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன் பத்திரிகையாளர்களாக நீங்க யாரும் இதை மக்கள் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கல என்ற கேள்வி நான் கேட்கிறேன். இன்னைக்கு அதை அறப்போர் இயக்கம் மட்டும்தான் அதை வெளியே கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களுடைய கல்லூரிகளில பேராசிரியர்கள் நியமனத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்பதை என்னுடைய கண்டனத்தோடு இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். நீங்க பிரஸ் பீப்பிள் இந்த மாதிரி உண்மையில் நடக்கின்ற மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற எதுவாக இருந்தாலும் நீங்கள் மக்களிடம் அதை சேர்க்க வேண்டும் என்று கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, நேற்று பாருங்க ஒரு வீக் முன்னாடி கிருஷ்ணகிரியில என்சிசி ஸ்டூடெண்ட் ஒரு பள்ளி மாணவி அந்த விழாவில் போய் பங்கேற்று ஒரு நாள் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த பெண்ணை அந்த தாளாளர், முதல்வர், அந்த கோச் இவங்களே அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் என்றால் நம்ம சுதந்திரம் வாங்கினதே என்ன பொறுத்தவரைக்கும் தலைகுனிவான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதே மாதிரி இன்னைக்கு கொல்கத்தால ஒரு பயிற்சி மாணவி இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் ஒரு பெண்ணாக, ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக இதை நான் ஸ்ட்ராங்கா பதிய வைக்கிறேன். மம்தா பானர்ஜி அவர்கள் பேரணி போனது மட்டும் இல்லை, அந்த குற்றத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தூக்கு தண்டனையை அவங்களுக்கு வாங்கி தரணும் என்பதை நான் வலியுறுத்துறேன். அப்பதான் இனி வருங்காலங்களில் இது மாதிரி ஒரு நிகழ்வு எங்கும் நடக்காம தடுக்க முடியும். இதை உறுதியாக நீதி அரசர்கள் அந்த குற்றம் செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை தரணும். அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த வன்கொடுமைக்கும் நிச்சயம் நீதி அரசர்கள் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக என்னுடைய கண்டனத்தை நான் பதிய வைக்கிறேன். நன்றி.